வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்பவே சுலபமாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை கோதுமை மாவில் கொஞ்சம் சின்ன சின்ன திப்பிகள்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதையும் அதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு ராகி மாவு ரெண்டுத்தையுமே இப்போ ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இது கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நல்லா வெல்லம் கொதித்து வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கொதித்து நுரைச்சி வருது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம இதை நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, நல்லா சூடாக இருக்கும். இது உங்களுக்கு ராகி மாவு சேர்த்ததுனால டக்குன்னு கொஞ்சம் இறுகி வரும். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் பால் சேர்க்கறதுனால உங்களுக்கு இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கையால் இதே மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு உருட்டுன பக்குவம் வரணும். இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயம் உருட்டுறதுக்கு இது மாதிரி வரணும். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ மாவை நம்ம தட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகள் நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு வச்சுருக்கேன். அது மேலே இந்த உருண்டையை வச்சு எண்ணெயோ நெய்யோ தொட்டு தொட்டு இது மாதிரி கொஞ்சம் தின்னாக மெல்லிசாக இது மாதிரி தட்டிக்குங்க. கனமாக தட்ட வேண்டாம். கனமாக தட்டிங்கன்னா உப்பி வராது. அதனால் கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி தட்டிக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்குங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இப்போ அப்படியே மெல்லமாக எடுத்து இந்த கவர்லேருந்து எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கரண்டியால் இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் ஓரளவு நேரம் மாறினோடனே வெந்த பிறகு டக்குன்னு எடுத்துடலாம். பாருங்கள் 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதில் எடுத்துடலாம். நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள்.
இதை எடுத்துடலாம். அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு போட்டதுமே நல்ல உப்பி வரும். அதனால தான் இந்த பணியாரம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதையும் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்ல நல்ல பூரி மாதிரி உப்பி வந்திருக்குது. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ராகி ஸ்வீட் பணியாரம் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே அப்படியே கூடாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி மெது மெதுன்னு இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் சட்டுன்னு ஈஸியாக இது மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.